ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டுடே சமையல் பார்த்திங்கன்னா கறி பலாக்காய். இந்த காயை வச்சு தாங்க சூப்பரான கிரேவி பண்ண போகிறேங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்க போது சிக்கன் மட்டன்லாம் தள்ளி நிற்கணுங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். பால் பார்த்திங்களா எப்படி இருக்கு பாருங்கள். என்னங்க அது பசுமாட்டில் கூட முப்பிட்டு பால் வராது போல்ட்டுருக்கேங்க. அவ்வளோ பால் வருது. சே, அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அப்படியே இப்போ தான் பறிச்சுட்டு வந்திருப்பாங்க போல்ட்டுருக்கு. பறிச்சுட்டு வந்த உடனே நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ பால் இருக்குதுன்னு சொல்லிட்டு. என்ன கையில் ஒட்டினா தான் பிசு பிசுன்னு ஒட்டிக்கிறோம். அதனால தான் கீழே வச்சுட்டோம். வாங்க ஜம்முன்னு க்ளீன் பண்ணிடலாம். அந்த மேலே உள்ள தோல் மட்டும் அப்படியே லைட்டாக சீவினா போதும். இப்போ அப்படியே இந்த மேலாமல் உள்ள தோல் மட்டும் அப்படியே லைட்டாக சீவினா போதும். இந்த மாதிரி சீவிட்டு, அதாவது நம்ம விரதமான டைமில் கூட நான்வெஜ் சாப்பிட்ற ஒரு ஃபீலிங் அப்படி வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக இதை சமைச்சு சாப்பிட்பாரு. ஏன்னா மாலை போட்டிருக்கவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. மாலை போடாதவங்க சாப்பிடாம ஒரு சூழ்நிலை இருக்கிறதுல ஒரு ஆறுதலுக்கு சாப்பிட்டிங்கன்னா உண்மையிலே நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் அப்படியே இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிடுங்க. சுற்றி வேறு அந்த முள்ளாக இருக்கும்ல, அதை சுத்தமாக க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு வாங்க கட் பண்ணிடலாம். கட் பண்ணுறது தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பார்த்து கையில் வெட்டிக்கிறாமல் நீ பொறுமையாக வெட்டணும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே லேயராக அந்த மட்டன் பீஸில் இருக்கிற அந்த லேயர் மாதிரி. இது தாங்க கறிப்பலா. ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. இங்கே நம்ம சைடில் கறிப்பலான்னு சொல்லுவாங்க. கறிக்குழம்பு வைக்கிற மாதிரியே தான் பண்ணுவாங்க. இது கூட சிக்கனும் சேர்த்து பண்ணுவாங்க. அது இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவோம். இன்றைக்கி மட்டும் இது மட்டும்தான் வச்சு சமையல் பண்ண போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நீட்டாக சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது, எப்படி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அசல் சிக்கன் பீஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, ஜம்முன்னு க்ளீன் பண்ணியாச்சு. வாங்க அடுத்து தாளிச்சிடலாம். எப்போதும் போல் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. சின்ன வெங்காயம், வரமிளகா, கறி மசாலா, பட்டை, அதாவது பட்டை வகை, இஞ்சி, பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதே தான் எப்போதும் போடுறது தான். அதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா குழம்புக்கும் ஒரே மாதிரி போடுறதுனால அதை பெருசாக காமிக்கலை. பார்த்தீங்களா, இப்போ பட்டை வகை போட்டாச்சு. அடுத்து ஒரு 4 வரமிளகா தூக்கி போடுங்க. அப்படியே பொன்னிறமாக வறுக்கிற மாதிரி 2 கிண்டி விடுங்க. அவ்வளோதான், நல்லா செவந்துருச்சு. அடுத்து சின்ன வெங்காயம் தூக்கி அது தலையில் போட்டுங்க. அவ்வளோதாங்க, போட்டு நல்லா வணக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் நல்லா கலர் மாறணும். எப்படி பண்ணாலும் நல்லாவே வர மாட்டேங்குது, எப்படி பண்ணாலும் டேஸ்ட்டாகவே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள் சமையல். என்ன ஒரே ஒரு மேட்ரு தான், சமைக்கும்போது கவனம் மட்டும் சமையலில் இருந்தால் மட்டும் போதும். வேறு ஏதாவது டென்ஷன்லையோ வேறு ஏதாவது இதில் நீங்கள் பண்ணிங்கன்னா சத்தியமாக நல்லாவே வராது. அது எந்த சமையலாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன மசாலா போட்டாலும் நல்லா வராது. பாருங்கள், அடுத்து கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டுருங்க. தக்காளி நல்லா வாங்கட்டும். லைட்டாக உப்பு சேர்த்து தக்காளி வதக்கிக்கோங்க. அடுப்பு எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடிப்பிடிக்காத அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் மாறாமல் வரும். அவ்வளோதான். அடுத்து இடித்து வச்ச இஞ்சி, பூண்டு அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு அரைச்சி போடுறதுக்கும் நம்ம இடித்து போடுறதுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எப்போவுமே இடித்தே போடுங்க. அடுத்து நறுக்கி வச்ச அந்த கறிப்பலா பீஸ் அப்படியே போடுங்க.
போட்டு ஒரு கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு உப்பு மஞ்சளையும் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. சாதாரணமாக சீக்கிரம் வெந்துடும் நினைக்க முடியாது, ஓரளவுக்கு நல்லா குக்கிங் டைம் வாங்குது. அது ஒரு ஒரு 3/4 குக்கிங்கில் சாப்பிடும்போது தான் அது அப்படியே சிக்கன் சாப்பிட்ற ஃபீல் அந்த அப்படியே இருக்குது. ரொம்பவும் வெந்துருச்சுன்னா அப்படியே சாஃப்ட் ஆயிடுது. இந்த ஒரு 3/4 பதத்தில் இறக்கிட்டிங்கன்னா சேம் சிக்கன் தான், அவ்வளோ சூப்பராக இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, அந்த டேஸ்ட் பார்க்குறதுக்காக ஒரு 3/4 பதத்தில் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன்னா செம்ம டேஸ்ட்டுங்க உண்மையில். அதனால் நாங்கள் இந்த 3/4 பதத்திலே இறக்கிட்டோம். காய்கறி 3/4 பதத்தில் சாப்பிட்றதுனால எந்த பாதிப்பும் வராது, தாராளமாக சாப்பிடலாம். அசைவ சாப்பாடு தான் அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. பட் வெஜ்ஜு நீங்கள் 3/4 பதத்தில் வேணால் சாப்பிட்லாம். எல்லா காய்கறியும் சாப்பிட முடியாது, ஒரு சில காய்கறி மட்டும் சாப்பிட்லாம். பாருங்கள் அப்படியே கோல்டன் கலரில் வந்துடுச்சா, மஞ்சள் பொடி தூட்டு எப்படி இருக்குது பாருங்கள். அசல் சிக்கன் குழம்பே தான், செம்ம டேஸ்ட்டுங்க உண்மையில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு இப்போ நல்லா வணக்கிட்டு இருக்கோம். நல்லா வதங்கட்டும் எண்ணெயில். அப்படியே ஸ்லிம்மில் வச்சுங்க, அப்படியே ஸ்லோவாக அப்படியே குக் ஆகட்டும். நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம மட்டன் மசாலா, ஹோம்மேடு மட்டன் மசாலா சேர்த்துட்டோம். அதை போட்டு நல்லா ஒரு வணக்கி விடுங்க. ஆயில் நிறையா சேர்க்க மாட்டோம், ஆயில் அளவாக தான் சேர்ப்போம். அதனால தான் கொஞ்சம் அப்படியே ட்ரையாக தெரியுது. இந்த காயில் உள்ள தண்ணியெலாம் இறங்கிச்சுன்னா உங்களுக்கு அடுத்து அப்படியே நார்மலாக வந்துடும். அடுத்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூளுக்கு அடுத்தப்பறம் மல்லித்தூள் சேர்த்துருங்க. மல்லித்தூள் சேர்த்து நல்லா அப்படியே வணக்கி விடுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா அப்படியே வணக்கி விட்டே இருங்க. இதுவே நம்ம குருமாவும் பண்ணலாம். இதில் தேங்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு, பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து நீங்கள் செட்டிநாடு அரைச்சி இதில் அப்படியே குருமா மாதிரி வச்சுக்கலாம். செம்ம சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம போடுவோம் அதே மாதிரி, அதாவது வெஜ்ஜு குருமா அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லாவே சேர்த்துக்கோங்க. குழம்பு மாதிரி வேணும்னா தண்ணி நிறையா சேர்த்துக்கோங்க. இல்லை ட்ரை கிரேவியாக வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஓரளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் அந்த ஒரு 3/4 பதத்தில் எடுத்து அப்படியே ஃப்ரெஷ் சுட சுட சாப்பிட்டிங்கன்னா உண்மையில் வேறு லெவலுங்க. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. என்னால் சாப்பிட வீடியோ போட முடியல, பட் இது அவ்வளோ டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ ஹெல்த்தி உடம்புக்கு, செம்ம பவருங்க இந்த காய் மட்டும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, வேறு லெவலில் இருக்குங்க கலர். செம்ம டேஸ்ட்டு உண்மையில். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நரம்பு சம்மந்தமான அதுகளுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்து அப்படிங்கிறாங்க. அந்த தசை நார் அதெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுமாம்மா இந்த இது சாப்பிட்டோன்னா. பாருங்கள் அப்படியே நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கொதிக்கும்போது நம்ம எப்போவுமே கருவேப்பிலை போடுவோம். கருவேப்பிலை போட்டு அப்படியே லாக் பண்ணிடுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அந்த ஃப்ளேவர் அப்படியே உள்ளே நிற்கிற மாதிரி. அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா எப்படி ஜம்மு ரெடி ஆகிடுச்சா, சூப்பராக இருக்குது. அப்போயே சாப்பிடணும் போல இருக்குது. இப்போ 1/4 தான் வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகட்டும். அப்படியே ஒரு லாக் பண்ணி மறுபடியும் பாருங்கள், ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. பார்த்தீங்களா, இந்த பதத்தில் இறக்கிருங்க. வேறு லெவலில் இருக்குங்க. அப்படியே ஆவி பறக்க அப்படியே சிக்கன் கிரேவி மாதிரி இருக்குதுங்களா. அதிகமாக மசாலா இல்லை, அதிகமாக என்ன சொல்கிறது, எல்லாமே உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதிலே ஸ்நாக்ஸ் மாதிரி சில்லிலாம் கூட பண்ணி சாப்பிட்லாம். அதோட டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் உங்களுக்கு வீடியோ நாங்கள் போடுறோம். பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். 3/4 தான் வந்திருக்கு. ரொம்ப வந்துச்சுன்னா அப்படியே நைஸ் ஆகிடுது. ஒரு பிளேட்டில் மாற்றி அப்படியே எடுத்து டேஸ்ட் பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, செம்ம சூப்பராக இருக்குதா. ஹாய் மக்களே, பாருங்கள் அந்த டிஷ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஸ்மைல் பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.